நாம் இன்றைக்கி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சிங் கொடுக்கணும். ரொம்ப குட்டியாக கொடுக்கக்கூடாது, ஓரளவு லென்த்தியாக வந்து கொடுத்துக்கணும். ரொம்ப லென்த்தாகவும் கொடுக்கக்கூடாது. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த செயின் ஸ்டிச்சிங் போடும்போது ஃபஸ்ட்டு போட்டதோட சென்டரில் வந்து வர்ற மாதிரி அடுத்த செயின் ஸ்டிச்சிங் போடணும். கேப் இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த செயின் ஸ்டிச்சிங்க்கு அடுத்து கேப் இல்லாமல் நெருக்கமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்த தேர்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லைனோட சென்டரில் வர மாதிரி நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்து கரெக்டாக சென்டர் டு சென்டர் வர மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வரும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபில்லிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரே லைனில் கொடுக்குறத விட இந்த மாதிரி கேப்பாக கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஃபேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஹியூமன் பீயிங்கெல்லாம் எடுக்கும்போது அதோட ஃபேஸ் ஃபில்லிங்க்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த செயின் ஸ்டிச்சிங் வந்து வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாருக்கும் ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.